ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ செவ்வாய் புதனில் எடுத்தது. இந்த 2 நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இப்போ கொஞ்ச நாளாக காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் எந்திரிச்சிட்றேன். ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு லீவு தானே அப்படின்னு லேட்டாக எந்திரிப்போம். அப்படி லேட்டாக எந்திரிச்சோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் கண்டிப்பாக எல்லா வேலையுமே டிலேவாக போகும். அன்றைக்கி செய்யணும்னு பிளான் பண்ண வேலைகள் 2-3 வேலைகளை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்போ எந்திரிக்கிற டைமுக்கே எந்திரிச்சு நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த அன்னைக்கு பிளான் பண்ணுற வேலைகள் எல்லாத்தையும் கரெக்டாக முடிக்கிற மாதிரி இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் இதே டைமுக்கு எந்திரிச்சோம் அப்படின்னா அறக்க பறக்க எல்லா வேலையும் செய்கிற மாதிரி இருக்கும். இதுவே லீவ் நாளில் இதே டைமில் எந்திரிக்கிறோம் அப்படின்னம்னா சாவகாசமாக மெதுவாக அந்த வேலையை செய்யலாம். காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றிட்டு எனக்கும் டீயை போட்டுட்டு டீயை குடிச்சு முடிச்சுட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இதுவே ஸ்கூல் டேஸில் அப்படின்னா காலையில் எந்திரிச்சதும் அறக்க பறக்க பிள்ளைங்களுக்கு மால்ட்டை ஆற்றி கொடுத்துட்டு சமையல் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அதுக்கப்புறமா தான் ஒர்க் அவுட்டுக்கே போவேன். இப்போல்லாம் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு சாவகாசமாக வந்து சமையல் வேலையை பார்க்குறேன். பேக் பெயின் இருக்கனால என்னால் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. அதனால் வாக்கிங் மட்டும் போகலாம் அப்படின்னு ட்ரெட்மில்ல ஒரு 20 மினிட்ஸ் மட்டும்தான் வாக்கிங் போனேன். பேக் பெயின் அப்படின்னு சும்மா உட்கார முடியாது, ஜஸ்ட் வாக்கிங்னாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாக்கிங் போனேன். அதனால தான் 20 மினிட்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்பீடில் வாக்கிங் போயிட்டு வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து கொத்தமல்லி தொக்கு பண்ண போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்காக. மதிய லஞ்சுக்கு மீன் குழம்பு வைக்க போகிறேன். மீன் குழம்பு ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால கொத்தமல்லி தொக்கு எப்படி பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். வெறும் கடாயில் சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்தேன். அது கூடவே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கடுகு நல்லா சடச்சடன்னு பொரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு இது கூடவே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கேற்ப வரமிளகாவை வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதே எண்ணெயில் ஒரு அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். கொத்தமல்லி தழை இந்த மாதிரி நல்லா வதங்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் வரமிளகாவை ஃபஸ்ட்டு ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க கொத்தமல்லி தலையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சுருக்கேன், அந்த புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா புளி ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கூடவே 10 சின்ன வெங்காயம் 10 பல் பூண்டு ஒரு வரமிளகா போட்டு நல்லா வெங்காயம் பூண்டு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சமாக மிக்ஸி கழுவுன தண்ணியும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வந்து கொதிக்க வச்சுக்கலாம். சமையல் வேலையை பார்த்துட்டே சிங்கில் இருந்த பாத்திரத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய இருந்தது. இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் அடுத்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ண முடியும் அப்படின்றனால அந்த வேலையும் கையோடு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிவிட்டு அதையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி நிறைய இருந்ததுன்னா இந்த தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். சுடு சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசைக்காக தான் ரெடி பண்ணேன். வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். செவ்வாய்க்கிழமை கமல் பிஎன்இ மீட்டிங் போயிட்டாங்க அப்படின்றனால கௌதம் கூட கிளம்பினோம். மகாவும் தினுவும் மட்டும் ஊருக்கு போகிறாங்க. காருண்யா இங்கே தான் இருக்கா. அவள் வந்து சம்மர் கேம்புக்காக டான்ஸ் கிளாஸும் ஷட்டில் கிளாஸும் 1 மந்த் போகிறான். காரில் 4 பேர் சண்டை கட்டிகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாயிட்டாங்க. வந்துருச்சு சூதானம். பாய் இங்கிட்டே இறங்கு. அங்கிட்டு பஸ் எல்லாம் வந்துட்டு தீனு போய் ஒழுங்கா பாடி. பாய். பின்னாடி லக்கேஜ் எடுத்துக்கோங்க. பார்த்து பார்த்து கவனம் கவனம். நாங்க பாத்துக்கிறோம் கண்மணிய, நீ பார்த்து சூதானமா போயிட்டு வா.
கயலும் காரணியாவும் ஒரு டீமு, தீனுவும் கண்மணியும் ஒரு டீமு. 2 டீமுக்குள்ளேயும் அடிக்கடி சண்டை வந்துட்டே இருக்கும். தீனு ஊருக்கு போகும்போது கண்மணி அடிக்கக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் பொறுப்புற அடித்து உனக்கு வீடியோ அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளுங்க. அவங்கள பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் கடைக்கு வந்துட்டோம். விழுந்துராத விழுந்துராத. என்னடா கண்ணாடிலாம் போட்டிருக்க? மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டியா? என்னப்பா சாப்பிட்லையா? உனக்காக மீன் குழம்பு, மீன் பொரியல், வறுவல் எல்லாம் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். அதான் லேட் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு அக்கா? தீனுவும் மகாவும் ஊருக்கு போயிட்டாங்க. அவங்கள பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வந்தோம். என்ன சொல்லிட்டு போகிறான்? கண்மணி சூதானமா இரு. உங்கள் அம்மாட்ட என்ன சொல்லிட்டு போகிறான்? கண்மணியை விட்டுட்டு போகிறேன், பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு போகிறான் அவங்க அம்மாட்ட. அவங்க தங்கச்சி பற்றி கவலை இல்லை, கண்மணியை பற்றி கவலைப்பட்டுட்டு போகிறான். 2 பேர்கிட்ட இருந்தும் நல்லா பத்திரமா பார்த்துக்கோன்ட்டு போகிறான். இதுக 2 ஒன்று, அதுக 2 ஒன்று. இப்போ அதுக்கு 2ல் 1 ஊருக்கு போகுதுன்றனால ஃபீலிங்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. கையில் நான் பிரேஸ்லெட் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட மெட்டீரியல்லாம் வாங்கி கொடுக்க சொன்னால் நானும் வாங்கி கொடுத்தேன். அதெல்லாம் செஞ்சு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட அவளே போய் சேல் பண்ணி அமௌண்ட்டு கலெக்ட் பண்ணா. ஸோ எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். நீ உண்டியலில் போடுறியா காசை? ஏன் கையிலே வச்சு ஃபஸ்ட்டு அந்த காசை வச்சு ஒரு உண்டியல் வாங்கு. 150க்கு மேலே வச்சிருந்தேன். இப்போ 80 rupees தான் இருக்கு. என்ன பண்ண? வாங்கி சாப்பிடுவா. ஒரு பாக்ஸ்ல உண்டியல் மாதிரி முன்ன இருக்கானே அது போட்டு வச்சிருந்தேன். அதுக்குள்ள பிரபாண்டி போட்டாங்க. சரி பாருங்க. அதுக்குள்ள போனா அதுக்குள்ள ஒண்ணு டிராகனா இருக்கு. காசு தின்றுதா? எப்பா இந்த பூவிகா வரும்ல, அதுக்குள்ள 2ஆ பிரிச்சு ஒரு கார்ட்போர்டை நடுவில் வச்சுட்டு இங்கிட்டு காயின்ஸ் இங்கிட்டு நோட்டு போட்டு வச்சிருந்துச்சு. அந்த காயின்னா காயினே 40 ரூபா கிட்ட இருந்துச்சு. அது உள்ளே அந்த ஓட்டைக்குள்ள கொண்டு போய். எந்த ஓட்டைக்குள்ள? சோஃபாக்குள்ள இருக்கா? இதுக்குள்ள இருக்கா? எடுத்துக்கலாம் விடு. சரி, நீ எவ்வளோ சம்பாரிச்சிருக்க? நீ இது விற்று ஊசி பாசிலாம் விற்று எவ்வளோ சம்பாரிச்ச? 700 ரூபா இருக்குடா. 700 ரூபா இருக்கா? அதில் ஜாமான் வாங்கின காசு ஒரு 800 ரூபா கொடு. இங்கே பாரு, நீ இங்கே இதுக்கு முன்னாடி வாங்கினது இப்போ யோசிச்சு பாரு. இந்த மாதிரி நம்ம ஆப்பிள் வாங்குகிறோம், பீட்ரூட் வாங்குகிறோம், கேரட் வாங்குகிறோம். நம்மகிட்ட போய் சொல்ல முடியுமா? ஆப்பிள் தனியாக வாங்கணும், அது காசு கொடுக்கணும். பீட்ரூட் தனியாக வாங்கணும், அது காசு கொடுக்கணும். அரைக்கணும், கரண்ட் பில்லு கட்டணும். அப்புறமா தான் ஏபிசி மாறிட்டு அப்புறமா தான் நம்ம காசு வாங்க முடியும். நம்ம வாங்கினவங்ககிட்ட காசு கொடுக்காம நீ செஞ்சதுக்கப்புறம் விற்றுட்டு நீ வர்ற காசெல்லாம் நீயே வச்சுக்கிட்டா கவர்மெண்ட்டுக்கு 18% டேக்ஸ் கட்டணும். அது கூட ஜிஎஸ்டி கட்டணும், பேங்க் சார்ஜ் கட்டணும். இங்க பாரு அப்பா, ஒரு பொருளை வித்தேன்னா அதுக்கு வெப்சைட்டுக்கு 2.5%, பேமெண்ட் கேட்வேக்கு 2.5%, ஃபுட் ப்ராடக்ட்னா அதுக்கு ஜிஎஸ்டி 5%. இது அக்சசரிஸ்ங்கிறனால 18% ஜிஎஸ்டி. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ ப்ராடக்ட் வாங்குற காசு இருக்குது, செய்கிற காசு இருக்குது. அதுக்கு உனக்கு சம்பளம் மட்டும் எடுத்துக்கலாம். மீதி காசுலாம் பிஸ்னஸ்குள்ளேயே தான் இருக்கணும். ஓகேவா? வர்ற காசுலாம் உனக்கு கிடையாது. சரி, நீ இங்கே பாரு, நான் தானே உன்னை கூட்டு போனேன், ஸ்டோருக்கு கூட்டு போனேன் இது வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீ போன, 2வது வாட்டி நான் போனேன். ஆமாம், அம்மா போனப்போ உனக்கு கூட்டு போச்சுல, அதுக்கு பெட்ரோல் காசு. சரி, வித்துட்டு நீ கூட்டு போனப்போ எவ்வளோ செலவாச்சு? இது ஆன்லைன்ல வேற ஆர்டர் போட்டு. சரி, நீ கூட்டு போனப்போ எவ்வளோ செலவாச்சு? நான் கூட்டு போனப்போயும் ஒரு 600 ரூபா 700 ரூபா செலவாச்சு. நான் கூட்டு போனப்போ ஒரு 600 ரூபா செலவாச்சு. நீ எங்களுக்கே 1500 ரூபா காசு தரணும். இன்னும்
1500 500 இல்லை. மெட்டீரியல் ஆ அதான் 1500 இருக்கு. அப்புறம் 1500 வாங்கி கொடுத்துருக்கோம் பாப்பா. 600 700 எவ்வளோ? 1300 தான் ஆகுதா? சரி 1300 அப்புறம் ஆன்லைன்ல 400. ஓ அது வேற இல்லை. 1600 நீ எங்களுக்கு நீ சம்பாரிச்சு கொடு. இது இவ்வளோ இருக்குல்ல, இதுல எல்லாம் நீ பிரேஸ்லெட் பண்ணி வித்துட்டு அப்புறமா கொடு. சரியா? பரவாயில்ல, பிரேஸ்லெட் நல்லா பண்ணிருக்கோம். இது கண்மணி பண்ணது. இங்க பாரு. இது கேவலமா இருக்கு நான் சொல்லிட்டேன். இது கேவலமா ஏய் நல்லா தாண்டா இருக்கு, எல்லாமே நல்லா தாண்டா இருக்கு. ஐடிக்கார. சரி மம்மிக்கு ஒண்ணு கொடு. காசு கொடு. இந்த Dressக்கு சட்டை எதுக்கு? ஏன்டா காசு கொடுக்குது? இது தாரிக்குமா? தாரிக்கா. ஆமா இது தாரி. எல்லாரும் இந்த கண்ணு வச்சு தான் கேக்குறாங்க. கண்ணு வச்சு தான் கேக்குறாங்க. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. வச்சுக்கிட்டா? வச்சுக்க. சரி அந்த 1500ல இதுக்கான காசை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு கொடு. எவ்வளோ? 40 ரூபாயா? 50. எனக்கு 50 வாடா. வேகமா. சரி பாத்தியா? 40. சரி நீ போய் விற்கிறவங்ககிட்ட போய் நீ என்னன்னு சொன்ன வாங்குறவங்ககிட்ட? பிரேஸ்லெட் வேணுமான்னு கேட்டேன். பிரேஸ்லெட் சொல்லவே இல்ல. என்னன்னு போய் அவங்கள போய் எப்படி அப்ரோச் பண்ணுவேன்? சும்மா வந்து போவேன். என் பேர் கையல் அப்படின்னு சொல்லுவேன். பிரேஸ்லெட் வேணுமான்னு கேட்பேன். ஊசி வாங்கலையோ ஊசி பாசி அப்படிதான்டா விற்கணும். நம்ம ப்ராடக்ட் விற்கிறதுக்கு நமக்கு எதுக்கு கோச்சுக்கணுமா? நீ என்ன சொல்லணும், நான் இந்த மாதிரி பிரேஸ்லெட் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி நான் கஸ்டமைஸ் பண்ணி தருவேன். பெரியவங்க இருந்தாங்கன்னா உங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? உங்க வீட்டில் கேர்ள்ஸ் இருக்காங்க? உங்க வீட்டில் கேர்ள்ஸ் இருக்காங்களா? பிரேஸ்லெட் போடுவாங்களா? நான் செய்கிறேன் வாங்கிக்கோங்க. பாய்ஸ் போடலாமா இதை? செஞ்சு கொடுத்துருக்காங்க பாரு. யாருக்கு? தீனன் போட்டு யாருக்கு கொடுப்பேன் நானு? பாத்தியா? தீனன் செஞ்சு அவளா போட்டுக்க முடியும். சூப்பர். தீனன் போட்டு 2 ஹார்ட்லாம் இருக்கு. அவன் சொன்னது அவன் வேணும்னு சொன்னானா? இது வேணும்னு சொல்லி வாங்கிட்டு உன்கிட்ட காசு கொடுக்காம போனான் அவன். அவன்கிட்ட காசு வாங்கி கொடுத்துருக்காங்க. எவ்வளவு கொழுப்பு அவனுக்கு. மட்டமான பொருளுக்கு 1 ரூபா கம்மி பண்ணி 50 ரூபா கொடுப்பேன். பாத்தியா? அவனை சும்மாவா விட்ட நீ? அவன நேரம் நீ 2 மிதி மிதிச்சிருக்க வேணாமா? வேற ஏதோ எடுக்கும்போது ஒன்னு உடைஞ்சிருச்சு. அது விழுந்து உடைஞ்சிருச்சா? சரி நீ அப்பாவுக்கு ஒன்னு பண்ணி கொடுக்குறியா அந்த மாதிரி? கமல்னு போட்டு பண்ணி கொடு. சரி இந்தா இத பத்திரமா வச்சு தீன் வரும்போது கொடுத்துரு. அவகிட்ட கூட அவ போகும்போது கொடுத்துருவா. இங்க வருவான் அப்ப நீ கொடுத்துரு. நான் இங்க இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா பாப்பாங்க. சூப்பரா இருக்கடா. பிசினஸ் மென்மேலும் வளர்க்க வாழ்த்துக்கள். இந்த சுருக்கு பையில போய் இங்க பாரு, ஒருத்தவங்கள போய் அப்ரோச் பண்றதுக்கு சேல் பண்றதுக்கு சங்கடப்படக்கூடாது. சரியா? கூச்சப்படக்கூடாது. அந்த கூச்சம்லாம் போயிருச்சு. ஆதிஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்க்கு தான் அந்த கூச்சம் இருந்துச்சு. அவங்களா ஓனா பண்ணும்போது அந்த கூச்சம் இல்ல. நீ என்னைக்காவது கடைக்கு அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ போய் அப்ரோச் பண்ணணும், நீ பேசணும். அப்பதான் நீ விற்க முடியும். சரியா? விளையாடுறது முக்கியமா பொருள் விற்கிறது முக்கியமா? உனக்கு எதுக்கு கமிட்மெண்ட் இல்லைல்ல? அந்த 1500 காசு வாங்க அவள்கிட்ட. காசை போடு. நீ என்னைக்கு கொடுக்குற? நீ அதுக்கு ஒரு டேட் சொல்லு, டைம் சொல்லு. நீ சொல்லு என்னைக்கு வேணும்? ஜூலை. என்ன ஜூலை? என்ன ஸ்கூல்ல போய் வித்துட்டு வந்து சரி ஓகே. ஜூலைல வித்துட்டு வந்து நீ வந்து அந்த 1500 ரூபாய் நீங்களுக்கு கொடுக்க. கையில் பிரேஸ்லெட் பண்ணி 700 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்கா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஆனா இப்ப இருக்க பிள்ளைங்களாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. பாண்டியக்கா ஆயில் மில் போட்டிருக்காங்க. ஓப்பனிங் வீடியோ கூட போட்டிருக்கேன். ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ராஜேஷ் கிச்சனில் சேல் பண்ணுற ஆயில் அக்காட்ட வாங்கி தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாருக்காவது ஆயில் தேவை இருந்தது அப்படின்னா நம்ம ராஜேஷ் கிச்சன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அக்கா இன்னைக்கு நமக்கு தேவையான ஆயிலை கொடுத்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க. அப்படியே தாரணிக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க கடையில் தான் ஹேர் கட் பண்ணோம். ஹேர் கட் முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம். அக்காவை பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு கிளம்பலான்றது தான் பிளான். தாரணியை விட்டுட்டு போன்னு சொன்னாங்க. ஃப்ரைடே கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொன்னால் அக்காவை பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.